அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் நூர், தண்ணீரிலிருந்தே இன்னொரு நூரை அல்லாஹ் உருவாக்குகிறார். ஒரு நூறிலிருந்து இன்னொரு நூர் பிறக்கிறது. அந்த நூறு தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லி இருக்கிறார்கள், வானம் பூமி எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் என் நூரை படைத்து விட்டார். இது ஒரு ரிவாயத். ஆனால் அன்புக்குரியவர்களே, தபரானியில் இருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமியை படைப்பதற்கு 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நூரை முஹம்மதியாவை படைத்து விட்டார். என்ன சில ரிவாயத்துக்கள் இருக்கிறது, அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் நூரை முஹம்மதியாவை என்று யாரும் அளந்து சொல்ல முடியாது. ஒரு நாள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, உங்கள் வயது என்ன என்று கேட்டார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள், உங்க வயது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ராயில் உங்கள் வயது என்ன? இவங்க திரும்பி கேட்கிறாங்க, உங்கள் வயது என்ன? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், மனிதர்களை போன்று வயதை குறிப்பிடுகிற அமைப்பெல்லாம் மலக்குகளிடத்தில் இல்லை. 72,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். 72,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதை நான் 72,000 முறை பார்த்திருக்கிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நட்சத்திரம் நான் தான் என்றார்கள். நாயகத்தினுடைய பிரகாசத்தை என்ன சொல்வது? நூரை. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அல்லாஹ் தன்னூரில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து, அந்த நூர் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறது, தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நூரில் இருந்து 4 நூரை பிளக்கிறார். ஒரு நூர் 4ஆக மாறுகிறது. அதிலிருந்து தான் முதலாவதாக அல்லாஹ் கலம், எழுதுகோலை படைத்தார். இந்த எழுதுகோல் பெருமானாரின் நூறிலிருந்து நேரடியாக பிறந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகோலை படைத்து எழுது என்றார். நான் எதை எழுத? கலாக்கதிரை எழுது. கலாக்கதிர்னா என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கலாக்கதிரை எழுது. கலா என்றால் மேப், கதிர் என்றால் அது நடப்பது. ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னால் முதலிலே பிளான் போடுவார்கள், மேப் இருக்கும். அதற்கு பிறகு வீடு. இதை போன்று ஒருவர் இப்படி உருவாவார், இருப்பார் என்று முதல் அல்லாஹ் தஆலா ஒரு மேப்பை உருவாக்குவான். அதற்கு பிறகு அவர் எப்பொழுது வருவார், எந்த ஆண்டு வருவார், என்னென்ன செய்வார், அவருக்கு உணவு என்ன, அவருடைய பிறப்பு என்ன, இறப்பு என்ன என்று நடைமுறையில் வருகிறது அல்லவா, இதற்கு பெயர் கதிர். மனிதன் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை, அந்த பேனா, பெருமானாரின் நூறிலிருந்து பிறந்த பேனா, அது எதை தீர்மானிக்கிறதோ அதை தன்னுடைய அறிவால் அவன் மிஞ்ச முடியாது. என்றைக்காவது தன்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா? உலகத்தில் யாராவது வென்றிருக்கிறார்களா? உலக சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும், தன்னுடைய அறிவாற்றலால் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை வெல்ல முடியாது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், நான் என்னுடைய அறிவால் கலாக்கதிரை வென்று காட்டுவேன். இறைநேசர்கள் என்றைக்குமே அழகாக பதில் சொல்லுவார்கள், நாளைக்கு நீ பாயாசம் சாப்பிடுவாய், முடிந்தால் தடுத்துப்பார், முடிந்தால் தடுத்துப்பார். அந்த மனிதன் நினைத்தான், அறிவாளி நினைக்கிறார், அறிவை கொண்டு நினைக்கிறார். வீட்டில இருந்தால் தானே பாயாசம் கிடைக்கும், காட்டுக்கு போயிட்டான் யார் கொடுப்பார்கள்? யார் கொடுப்பார்கள்? காட்டுக்கு போய் உட்கார்ந்தார். இவர் காட்டுக்கு சென்று அமர்ந்த நேரம் வியாபாரிகளின் கூட்டம் ஒன்று வருகிறது. உணவு சமைக்கிறார்கள், கடுமையான பசி. கடைசியிலே பாயாசமும் சமைக்கிறார்கள். பாயாசத்தின் வாடை வருகிறது. அழைத்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டார். அந்த வியாபாரிகள் சாப்பிடலாம் என்று உணவை சமைத்து சாப்பிட செல்லுகிற வேளையில் திருடர்களின் கூட்டம் ஒன்று வருகிறது. திருடர்களை பார்த்தவுடன் வியாபாரிகள் விட்டு விட்டு ஓடுகிறார்கள். சூடா உணவு இருக்கிறது, அதை எடுத்துட்டு போக முடியாது. விட்டு விட்டு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் வியாபாரிகள். திருடர்களும் கடுமையான பசியில் வருகிறார்கள். வந்த அருமையான சாப்பாடு, பாயாசம் எல்லாம் இருக்கிறது. இதில் விஷத்தை கலந்து வைத்திருந்தால் என்ன செய்வது?
அதனால் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து வாருங்கள். எல்லோரும் தேடினார்கள். மேலே ஒருவர் காலாட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பது தெரிகிறது. டே தம்பி, கீழே இறங்கு, பாயாசம் தருகிறோம். தம்பி, கீழே இறங்கு, பாயாசம் தருகிறோம். அதுக்கு பயந்துதான் ஐயா நான் மேலே உட்கார்ந்திருக்கிறேன். தம்பி, கீழே இறங்கு, பாயாசம் கிடைக்கும். முடியாது முடியாது, அதற்கு பயந்துதான் அப்பா நான் மேலே இருக்கிறேன். கடைசியில் 2 பேர் சென்றார்கள். 4 குத்து குத்தி கீழே இழுத்து வந்து வாயை திற என்று சொல்ல திறக்க மறுக்க, மீண்டும் 4 குத்து குத்தி வாயை பிளந்து உள்ளே பாயாசத்தை ஊத்த, கடைசியில இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே வந்து சொன்னார்களாம், 4 குத்து குத்தி பாயாசம் கிடைக்கும் சொல்லி இருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அன்பிற்குரியவர்களே, கலாக்கதிரை அல்லாஹ்வினுடைய விதியை உலகத்திலே யாரும் தன்னுடைய மதியால் வெல்ல முடியாது. முதலில் விதியை எழுதுகிற பேனாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து பிறக்கிறான். நாயகத்தினுடைய நூரை நாளாக பிரித்த அல்லாஹ் அடுத்ததாக லௌஹுல் மஹ்ஃபூலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறிலிருந்து உருவாக்குகிறார். லௌஹுல் மஹ்ஃபூல் எழுதிய பேனா கலாக்கதிரை எழுதி எதிலே வைக்கும்? லௌஹுல் மஹ்ஃபூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு இடத்திலே சென்று காட்டார்களாம், லௌஹுல் மஹ்ஃபூல் எவ்வளவு பெருசு இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஒரு மனிதனின் மூளை எவ்வளவு பெரிது இருக்கிறது என்றார்களாம். ஒரு மூளை எவ்வளவு பெரிது இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் அத்தனை ஜாதகங்களையும் உள்ளே வைத்து ஹஜருல் அஸ்வத் கல்லுக்குள்ளே பதிவு செய்திருக்கிறான் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால லௌஹுல் மஹ்ஃபூல் பெருசா இருக்கும், நீங்க யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச் சிறிய பொருளுக்குள்ளும் மிகப்பெரிய பொருட்களை அடக்கும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்று பதிலளிக்கிறார்கள். இந்த லௌஹுல் மஹ்ஃபூலை அல்லாஹ் பெருமானாரின் நூறிலிருந்து படைக்கிறான். மூன்றாவதாக அரிஷை அல்லாஹ் படைக்கிறான். தான் அமரும் சிம்மாசனம், அல்லாஹ் அமரும் சிம்மாசனம் அண்ணல் பெருமானாரினுடைய நூறிலிருந்து உருவாக்கப்பட்ட சிம்மாசனம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாக சித்தரிக்கப்படுகிற அவலச் சூழல் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எழுந்திருக்கிறது. இந்த 4வது பங்காக இருக்கிற நூரை அல்லாஹ் 4 பங்குகளாக பிரிக்கிறான். இந்த கடைசி பார்ட் 4வது பார்ட்டை 4ஆக அல்லாஹ் பிரிக்கிறான். அந்த 4 பகுதியில் ஒரு நூறிலிருந்து அல்லாஹ் வானங்களை 7 வானங்களை அல்லாஹ் படைத்தான். இது பெருமானாரினுடைய நூறின் ஒரு பார்ட்டிலிருந்து உருவானதுதான் 7 வானங்கள். சபா தராயிக். இன்னும் விஞ்ஞான வானத்துக்குள்ளே செல்லவில்லை. வானம் இருக்கா இல்லையா? நெப்டியூன்கிறான், புளூட்டோங்கிறான். இந்த வான வீதிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, கோள்களை அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான். சூரியன் 500 கோடி ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கெமிக்கல் ப்ரோசஸ், ரசாயன மாற்றத்தால் அது இயங்கி வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு காலம் வரும், அந்த கெமிக்கல் மாற்றம் ஏற்படும், ரசாயன மாற்றம் ஏற்படும், சூரியன் நின்றுவிடும், சூரியன் அழிந்து போகும், உலகம் அழிந்து போகும். விஞ்ஞானம் பேசுகிறது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அதற்கு என்று குறித்த எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது முடிந்து போகும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், விகட வார்த்தையை பயன்படுத்துகிறான். குல்லுன் ஃபீ ஃபலக். இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் தான், இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் தான். விகட வார்த்தை. விகட கவின்னு எழுதி இங்கிட்டு படிச்சாலும் ஒரே மாதிரி தான் வரும், அங்கிட்டு படிச்சாலும் ஒரே மாதிரி தான் வரும். இது மாதிரி குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் குல்லுன் ஃபீ ஃபலக், அத அப்படியே திருப்பி படிச்சு பாருங்க. குல்லுன் ஃபீ ஃபலக், எல்லாம் அதன் நீர்வட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வானம் எவ்வளவு பெருசு, தூண் இல்லாமல். துபாயில இருக்கக்கூடிய ஒரு புருஜ், ஒரு ஜஸ்ரு தூண் இல்லாமல் உருவாக்குவதை உலகமே அசந்து பார்க்கிறது. அல்லாஹ் வானத்தையே தூண் இல்லாமல் படைத்திருக்கிறானே. அன்பிற்குரியவர்களே, இந்த வானம் பெருமானாரின் நூறால் படைக்கப்பட்டது. நாயகம் இல்லை என்றால் வானம் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை. நாயகத்தினுடைய நூர், அதிலிருந்து படைக்கப்பட்டது 7 வானங்கள். சபா தராயிக். யா மாஸ்டரில் ஜின்னி வல் இன்ஸ்,
இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்பாரி ஸமாவாத்தி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அங்கு செல்வதாக இருந்தால் வானத்துக்கோ பூமிக்கோ வானத்துக்கு மேல எல்லாம் செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் செல்ல முடியாது. சக்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த வானத்தை அல்லாஹ் படைத்தது பெருமானாரின் 100 ஆள். அடுத்த பகுதியில் இருந்து அல்லாஹ் சப அர்லி 7 பூமிகளை அல்லாஹ் படைத்தார். அன்பிற்குரியவர்களே, 7 பூமியையும் அடுத்ததாக அல்லாஹ் பெருமானாரினுடைய 100 படைக்கிறார். இன்னைக்கு பூமி 7 என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. சபா தராயிக், வானத்திற்கு 7 பூமி, அது கார்ராக்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். 7 கண்டங்களை கூட 7 பூமி என்று வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இது முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 100 படைக்கப்பட்டது. 3வது பகுதியில் இருந்துதான் அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறார். சொர்க்க நரகம் என்பதும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 100 படைக்கப்பட்டது. இது பெரிய அகீதாவினுடைய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று. ஒரு சிலர்கள் இன்னும் சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்கிறார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, நரகம் படைக்கப்பட்டு விட்டது. எதனால் படைக்கப்பட்டது? நூரே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 100 ஆள். 4வது பகுதி இருக்கிறதே, இதை அல்லாஹ் 4ஆக ஆக்குகிறார். 4வது பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4ஆக ஆக்கி முதல் பகுதியிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை படைத்தார். மலக்குகளும் நூரே முஹம்மதியால் படைக்கப்பட்டவர்கள். பெருமானார் இல்லை என்றால் மலக்குகள் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் பூமி இல்லை. வானத்தை சார்ந்ததும் அல்ல, பூமியை சார்ந்ததும் அல்ல. வானத்திற்கு மேலேயும் நிறைய பொருட்கள் உண்டு, பூமிக்கு கீழேயும் நிறைய பொருட்கள் உண்டு. எல்லா கனிமங்களும் பெருமானாரின் 100 கொண்டுதான் உருவான. நீங்க யோசிக்க வேண்டும். முதல் பார்ட்டிலே மலக்குகளை அல்லாஹ் படைக்கிறார். இந்த மலக்குகளுடைய பணி என்ன என்று சொன்னால் அது தனியாக ஒரு 5-6 நாள் சொல்லணும். ஒரு மலக்கு அல்லாஹ் படைக்கவில்லை. பெருமானாரினுடைய 100 ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகிற மலக்குகள் எவ்வளவு தெரியுமா? 70,000 மலக்குகள் படைக்கப்படுகிறார் ஒவ்வொரு நாளும். கியாமத் நாள் வரை படைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மலக்குகளின் எண்ணிக்கை குறைவில்லை. நம்மள மாதிரி அவங்க மூத்தா போற ஆளுகளும் இல்ல. என்றைக்கு உலகம் தோன்றியதோ பெருமானாரினுடைய 100 படைக்கப்பட்ட மலக்குகள் இன்று வரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் இந்த உலகம் மலக்குகளை குறித்து ஆய்வே செய்யவில்லை, ஜின்களை குறித்து ஆய்வே செய்யவில்லை. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் மலக்குகளை குறித்து ஜின்களை குறித்து இன்னும் தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆனால் மார்க்கம் பேசுகிறது, குர்ஆன் பேசுகிறது. 2வது பார்ட்டில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாயாத், நீர்வன மீன்கள், நீரில் வாழக்கூடிய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூரே முஹம்மதியாவில் இருந்து படைக்கிறான். 3வதாக அல்லாஹ் மனிதர்களை நூரே முஹம்மதியாவில் இருந்து படைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் எந்தெந்த மனிதர்கள் உருவாகிறார்களோ 4வது 100 இருக்கிறதே, இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடிய அடியார்களுக்கு மாரிஃபத் அபுசாரியத் என்ற பார்வையை கொண்டு திணிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது பார்ட் இருக்கிறதே, பெருமானாரினுடைய 100 4வது பார்ட்டை அல்லாஹ் அபுசாருல் முஃமினீன், ஷேக்மார்களின் இறைநேசர்களின் அகப்பார்வைக்குள்ளே அல்லாஹ் அந்த 100 கொடுக்கிறான். யாருக்கு அந்த 100 போய் சேருகிறதோ, எந்த முஃமின்களுக்கு, அவர்கள்தான் ஷேக்மார்களாக உலகத்திலே பிரசித்தி பெறுகிறார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள்.